ஸோ இன்றைக்கி வந்து சில கேள்விகள், ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாமல் நம்மளால் எப்படி ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அந்த ஆப்ஷன்ஸே இல்லாத அளவுக்கு நம்மளால் சொல்ல முடியணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு கொஞ்சம் எஃபெக்டிவாக படிக்கணும் அப்படிங்கிறத அர்த்தம். நமக்கு தெரிஞ்ச கொஷினை படிக்கணும், கொஷினை படிச்சுட்டு அதோட ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் முடியும். அந்த ஆப்ஷனில் எது அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. மேபி கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் அது வந்து பை மெத்தட் ஆஃப் எலிமினேஷன்ல சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். மற்றபடி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ், இப்போ மேத்ஸ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க, ஆப்டிடியூட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஷினை தான் படிக்க போகிறோம், சால்வ் பண்ணிட்டு ஆன்சரை தான் செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ், ராஜாஜி நேஷனல் பார்க் எங்கு அமைந்துள்ளது? எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராஜாஜி தேசிய பூங்கா, ராஜாஜி தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாம நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது மனசுல அப்படியே நிற்கும். தேன் வித் ஆப்ஷன்ஸோட படிக்கிறத விட. ஸோ ராஜாஜி நேஷனல் பார்க் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ ராஜாஜி தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. உத்தரகாண்ட். ஸோ நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா ராஜாஜி அப்படின்னோட உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு பக்கத்துல இருக்குது ஏதாவது நம்ம இப்போ கேரளா அந்த மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு, ஞாபகம். அடுத்த கொஸ்டின், பொக்காரா. பொக்காரோ, இந்த பொக்காராங்கிற ஸ்டீல் பிளான்ட் இருக்குல்லங்க, இது எந்த நாட்டின் உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது? பொக்காரா ஸ்டீல் பிளான்ட் இது எந்த நாட்டு உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ பொக்காரா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய நாட்டு உதவியுடன் ஆரம்பிக்கப்பட்டது. ரஷ்யா. துர்காபூர் பிரிட்டன், ரூர்கேலா ஜெர்மனி, பிலாய் ரஷ்யா. பிலாயும் பொக்காராவும் ரஷ்யா. 2 பீல ஆரம்பிக்கிறது ஞாபகம் வச்சுங்க. 2 பீல ஆரம்பிக்கிறது வந்து ரஷ்யா. ரூர்கேலா அப்படின்னாலே நீங்க பார்க்கலாம். ரூர் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, அங்கதான் நிறைய மினரல்ஸ் இருக்கும், அதனால அது ஜெர்மனி. துர்காபூர் மட்டும் பிரிட்டன். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது மேக்ஸ் ஃபாலோயிங்ல கேட்கலாம். அந்த பக்கம் 4 கேட்டு அடுத்த பக்கம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டான கொஸ்டின்ஸ். பரமார்த்த குரு நம்ம சொல்லியிருக்கோம், எல்லாமே கலந்துருக்கும் சரிங்களா, தமிழ் எல்லாமே கலந்துருக்கும். இதெல்லாம் பரமார்த்த குரு கதை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இதுல யூனிட் 8லயே வந்துடும். பரமார்த்த குரு அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை கதை. இது குழந்தைகள் எல்லாம் படிக்கக்கூடியது, பெரியவங்களும் படிக்கக்கூடிய நகைச்சுவையா இருக்கக்கூடியது. இந்த பரமார்த்த குரு, பரமார்த்த குரு, பரமார்த்த குரு நிறைய முட்டாள்கள் இருக்கிற மாதிரி அந்த கதையில இருக்கும். இந்த கதையை எழுதியவர் யார்? யார் இந்த பரமார்த்த குரு அப்படிங்கிற நகைச்சுவை கதையை எழுதியவர் யார்? பரமார்த்த குரு அப்படிங்கிற அந்த நகைச்சுவை கதையை எழுதினது யார் அப்படின்னா தேம்பாவணி என்றதை அவர் தான் எழுதினார். தேம்பாவணி அவர் தான் எழுதுறது. ஸோ வீரமா முனிவர், வீரமா முனிவர். வீரமா முனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பஸ்கி. கேட்பாங்க. இதுலேயே சில கேள்விகள்லாம் முக்கியமான சில அடைமொழிகளுடன் சில பேர் இருக்கிறத கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவோர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவோர் யார்? மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுவோர் யார்? இந்த மாதிரி கேட்பாங்க. சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுபவர் வந்து மாப்போ சிவஞானம், மாப்போசி. மாப்போசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு பேரு. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா ராப்பி சேது பிள்ளை. சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவோர் வந்து ராப்பி சேது பிள்ளை.
மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் வந்து மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர். சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை, சிலம்பு செல்வர் மாப்போசி, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர். இது எங்க இந்த பாடல் இடம்பெற்ற இலக்கியம் எது? நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் தயந்து அருளி. நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நம் தந்து அருளி அப்படிங்கிறது எந்த இலக்கியம்? எந்த இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டது? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நற்றிணை. நற்றிணை. நற்றிணைங்கிறது என்னது? அது ஒரு அகநூல். இது 8 தொகை நூல்கள். இதெல்லாம் 8 தொகை நூல்கள். நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் 8 தொகை நூல்கள். குறுந்தொகை தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பூரிக்கோ. அகநானூரை தொகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா உருத்திர சன்மனார். புறநானூருக்கு வந்து தொகுத்தவர் பெயர் தெரியாது. அடுத்து குடவோலை. நமக்கு தெரியும் குடவோலை வந்து பாத்தீங்கன்னா அது சம்பந்தமா நமக்கு உத்தரமேரூர் கல்வெட்டுல இருந்து நிறைய கிடைச்சிருக்கு. அது முதலாம் பராந்தகன் காலத்துடையது. அதை தவிர இலக்கியங்கள்ல குடவோலையை பத்தி எந்த இலக்கிய நூல் குறிக்கிறது? குடவோலை தேர்தல் குறித்து கூறும் நூல் எது? குடவோலை தேர்தல் குறித்து கூறக்கூடிய நூல் அகநானூறு. அகநானூறு வந்து குடவோலை குறித்து கூறியது. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் வந்து பவளப்பாறைகள் அதிகமாக உள்ள இடம் சொல்லுங்க. இந்தியாவில் பவளப்பாறைகள் அதிகமாக உள்ள இடம். தமிழ்நாட்டிலே வச்சுக்கங்களேன். தமிழ்நாட்டில் பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படும் இடம். பவளப்பாறை அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து கோரல் ரீஃப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோரல் ரீஃப். பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படும் இடம் எது அப்படின்னா கல்ஃப் ஆஃப் மன்னார். மன்னார் வளைகுடா. அடுத்த கொஸ்டின். பாரத ஸ்டேட் வங்கி SBI எந்த வருடம் தேசியமயமாக்கப்பட்டது? In which year State Bank of India nationalized? தேசியமயமாக்கப்பட்ட வருடம். ஆயிரத்தி 1955. 1955. ரிசர்வ் வங்கி பாத்தீங்கன்னா 1949 தேசியமயமாக்கப்பட்டது. RBI வந்து 1949 தேசியமயமாக்கப்பட்டது. நமக்கு தெரியும் 1969 வந்து எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது? 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. இதே 1980 எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது? 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. ஸோ மொத்தம் 20. அதில் நியூ பேங்க் ஆஃப் இந்தியான்றது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ஐக்கியம் ஆயிடுச்சு. அதனால 19 தான் ஆச்சு. பிளஸ் SBI. SBIங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருந்தது தான் SBIன்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது 3 பிரசிடென்சி பேங்க் இருக்குல்ல, மாகாண வங்கிகள், பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ், அது 3 இணைச்சு 1921 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின். அரசியல் அறிவியல். பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிற வார்த்தையை வந்து முதலில் இந்த வார்த்தையை, இந்த சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்?
Who first used the term political science? ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறவர் வேற, இவர் வேற. அது எப்படி கூட சொல்லலாம். The term political science coined by, சரிங்களா? சொன்னேன் ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸுங்கிறது வேறன்னு சொல்லிட்டேன். ஃபாதர் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். பட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜீன் போடின். ஜீன் போடின் என்பவர். தமிழுக்கு எப்போது செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது? இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ்ங்கிற கேட்டகரி தமிழுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணாங்க 2004, அப்புறம் சமஸ்கிருதம் 2005, அப்புறம் தெலுங்கு கன்னடம் 2008 பண்ணாங்க. அதுக்கப்புறம் மலையாளம் 2013, ஒதியா 2014. ஸோ தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்த தினம் நம்ம தமிழுக்கு செம்மொழி வேணும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் என்று அழைக்கப்பட்ட சூரிய நாராயண சாஸ்திரிகள். ஸோ தமிழுக்கு செம்மொழி வழங்கப்பட்ட தினம் அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 அக்டோபர் 2004 முதல் தமிழ் செம்மொழி மாநாடு எங்க நடைபெற்றது சொல்லுங்க, யோசிங்க. முதல் தமிழ் செம்மொழி மாநாடு 2000 எந்த வருஷம் நடந்தது? ஜூன்ல நடந்தது. எந்த வருடம்? முதல் தமிழ் செம்மொழி மாநாடு 2010 நடைபெற்றது. 2010. ரூபாய்க்கான புதிய குறியீடை உருவாக்கியவர் யார்? ஆறுல இருந்து இந்த மாதிரி ஆர்ல ஒரு போர்ஷன், இது இப்படிதானே போடுவோம் நம்ம. ஆறுல இருந்து இந்த மாதிரி ஒரு போர்ஷன், அப்புறம் எக்கனாமி சமநிலையில இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோடு. இதான் ரூபாய் சிம்பல். ஸோ இந்த ரூபாய் சிம்பலை இந்த புதிய குறியீடை உருவாக்கியவர் யார்? மும்பை ஐஐடியில் டிசைன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க, தமிழகத்தை சேர்ந்தவர். எந்த வருடம்? உதயகுமார். ஸோ என்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த தேதி வருடம் அப்படின்னா 15 ஜூலை 2010. அடுத்து நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார்? நெடுநல் வாடை ஸோ முக்கியமானதெல்லாம் தெரியணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம யூனிட் 8ல் இருக்கு தமிழ் இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. மற்றபடி இப்போ வரப்போகிற மற்ற தேர்வுகள், குரூப் 4 தேர்வுகளில் தமிழ் இருக்கலாம், இல்லைனாலும் யூனிட் 8 இருக்கும். நிறைய தேர்வுகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீ ரீசெண்டாக கால்ஃபார் பண்ணியிருக்கிற 2020 போலீஸ் எக்ஸாம்ஸ், அதுலேயும் தமிழ் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகளுக்கும் கேட்பாங்க. ஸோ நெடுநல் வாடை, நெடுநல் வாடையின் ஆசிரியர் யார் அப்படின்னா நக்கீரர். நெடுநல் வாடையின் ஆசிரியர் நக்கீரர். இதே குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குறிஞ்சிப்பாட்டை எழுதியவர் யார்? குறிஞ்சிப்பாட்டு கபிலர். குறிஞ்சிப்பாட்டு கபிலர். மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். மதுரை காஞ்சி முல்லைப்பாட்டு இதை எழுதியவர் யார்? ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். முல்லைப்பாட்டு நப்பூதனார். முல்லைப்பாட்டு. அடுத்து ஹான்சன் நோய் எதனால் வருகிறது? எந்த கிருமியால் வருகிறது? அல்லது ஜென்ரலா எதனால் வருகிறது? பாக்டீரியாவா, வைரஸா, புரோட்டோசோவாவா, ஹெல்மின்ஸா?
ஃபங்கையா, ஹான்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹான்சன் டிசீஸ். அதுக்கு முன்னாடி சில சமயம் நிறைய கேட்டிருக்காங்க ஹான்சன் டிசீஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹான்சன் டிசீஸ் அப்படிங்கிறது இது வந்து ஒரு சோசியல் டிசீஸ், சமூக நோய் என்று அழைக்கப்படக்கூடியது. ஹான்சன் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து தொழுநோய் என்று அழைக்கப்படக்கூடியது. இதுக்கு வந்து பேர் வந்து என்னதுன்னா தொழுநோய். இது எந்த கிருமியால் ஏற்படுத்தப்படுகிறது? தொழுநோய் அப்படின்னா லெப்ரசி. லெப்ரசிக்கு பேர் தான் ஹான்சன் டிசீஸ். ஸோ கொஸ்டின் வந்து லெப்ரசி இஸ் காஸ்ட் பை. லெப்ரசி எதனால் வருகிறது? ஸோ லெப்ரசி இஸ் காஸ்ட் பை, முதல்ல தெரிஞ்சுக்கங்க, இது வந்து பாக்டீரியல் டிசீஸ். பாக்டீரியல் டிசீஸ் எதனால வருகிறது அப்படின்னா மைக்கோ பாக்டீரியம். மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே இதனால் வருகிறது. According to Plato, ஸோ பிளாட்டோ பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியல் பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி, ஒரு நகரத்தோட சரியான மக்கள் தொகை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The ideal population of a city, ஒரு நகரம் அதுக்குன்னா சரியான மக்கள் தொகை எவ்வளவு இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த சமயத்துல பிளாட்டோ எவ்வளவு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5040. இதே ரூசோ இருக்காருல்ல, ரூசோ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சொல்லியிருக்காரு. ரூசோ வந்து 10,000, பிளாட்டோ வந்து 5000. எல்லாம் கேட்டிருக்காங்க எக்ஸாம்ஸ்ல. சமச்சீர் கல்வி முறையை பரிந்துரை செய்த குழு 9 பேர் கொண்ட குழு. அந்த குழுவின் தலைவர் யார்? 2006 அமைக்கப்பட்டது. இந்த குழு 2006 அமைக்கப்பட்டது. பாரதிதாசனோட முன்னாள் துணைவேந்தர். 9 பேர் கொண்ட குழு. இதுதான் சமச்சீர் கல்வி முறையை வந்து நமக்கு வந்து பரிந்துரை செய்தது. சமச்சீர் கல்வி. அதனுடைய தலைவர் யார்? அந்த கமிட்டிக்கு தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துக்குமரன் கமிட்டி. டாக்டர் முத்துக்குமரன் கமிட்டி. கருப்பு மலர்கள் அந்த கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது. கருப்பு மலர்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பை எழுதியவர் யார்? கருப்பு மலர்கள். எஸ், காமராசன். காமராசன். அதே மாதிரி கண்ணீர் பூக்கள் யாருடையது? கண்ணீர் பூக்கள் வந்து மு மேத்தாவோடது. கண்ணீர் பூக்கள். சில நேரங்களில் சில மனிதர்கள். இதெல்லாம் சாகித்ய அகாடமி பெற்ற நூல்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், சில முக்கியமான நூல்கள்லாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள். முத சாகித்ய அகாடமி வந்து தமிழ்ல வந்து 1955 வழங்கப்பட்டது. எதற்காக வழங்கப்பட்டது? ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கட்டுரைகளின் தொகுப்பு. தமிழ் இன்பம் எழுதுனது வந்து ஆர். பிராப்பி சேதுப்பிள்ளை. கடைசியாக 2019 யாருக்கு வழங்கப்பட்டது?
இப்ப 2019 யாருக்கு வழங்கப்பட்டது? நாவலுக்காக. அந்த நாவலுடைய பெயர் வந்து சூல்ங்கிற நாவல். எழுதுனது வந்து சோ தர்மன் அப்படிங்கிறவர் எழுதினார். சோ தர்மன். சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சில சாகித்ய அகாடமி நோட்டு நிறைய இருக்குது. அதுல முக்கியமானது அலை ஓசை யாரோடது? 2வது சாகித்ய அகாடமி கிடைச்சது. அலை ஓசை அப்படிங்கிறது வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தியோடது. சக்கரவர்த்தி திருமகன். சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிறது ராஜாஜியோட. அகல் விளக்கு வரதராஜன் அவர்களோட. பிசிராந்தையார். பிசிராந்தையார் பாரதிதாசனோட. பிசிராந்தையார் அப்படிங்கிறது பாரதிதாசனோட. வேருக்கு நீர். வேருக்கு நீர் அப்படிங்கிறது ராஜம் கிருஷ்ணனோட. ராஜம் கிருஷ்ணனோட வேருக்கு நீர். வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன். ராஜகிருஷ்ணன் தான் எனக்கு தெரிஞ்ச அவங்கதான் முதல் பெண் தமிழ்ல வந்து சாகித்ய அகாடமி பெற்றவர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்து குருதிப்புணல். குருதிப்புணல் சேரமான் காதலி. இதெல்லாம் யாருன்னா குருதிப்புணல் வந்து இந்திரா பார்த்த சாரதி. சேரமான் காதலி வந்து கண்ணதாசன். சேரமான் காதலி வந்து கண்ணதாசன். வேரில் பழுத்த பலா. வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம். வேரில் பழுத்த பலா வந்து சு சமுத்திரம். வானம் வசப்படும். வானம் வசப்படும் பிரபஞ்சன். வானம் வசப்படும் வந்து பிரபஞ்சன். விசாரணை கமிஷன். விசாரணை கமிஷன் சா கந்தசாமி. விசாரணை கமிஷன் வந்து சா கந்தசாமி. சுதந்திர தாகம். சுதந்திர தாகம் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா. கள்ளிக்காட்டு இதிகாசம். இதெல்லாமே சாகித்ய அகாடமி வாங்கிய நூல்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து வைரமுத்து. கல்மரம் அடிக்கடி கேட்கக்கூடியது. கல்மரம். கல்மரம் அப்படிங்கிற நாவலை வந்து யார் எழுதுனது? 2005 வந்து அவங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது. கல்மரம். கல்மரம் வந்து ஜி திலகவதி. கல்மரம். அடுத்த கேள்வி. பாபா புதான் அப்படின்ற இந்த ஹில்ஸ் இருக்குல்ல, இது குடகு ஹில்ஸ் பக்கத்துல இருக்கு. இங்கதான் முதல்ல ஒரு பயிர் வந்து பயிரிட்டாங்க. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சுஃபி செயின்ட் சுஃபி முனிவர் ஒருத்தர் வந்து பயிரிட்டார். அது என்னது? அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சரிங்களா? அந்த மாநிலத்துல வந்து அதிகமாக விளைவிக்கக்கூடியது வந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கர்நாடகால காஃபி. காஃபி. குடகு ஹில்ஸ். பாபா புதான் குன்று இங்கதான் முதலில் பயிரிடப்பட்டது. வங்கப் பிரிவினையை ஆதரித்து நவாப் சலிமுல்லா கான் மற்றவர்களால் முஸ்லிம் லீக் என்ற அமைப்பு வந்து டாக்காவில் தொடங்கப்பட்டது. எந்த வருடம் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது? இது வந்து வங்க பிரிவினையை ஆதரித்து ஏற்படுத்தப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். டு சப்போர்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். எந்த வருடம் வந்து முஸ்லீம் லீக் வந்து ஏற்படுத்தப்பட்டது? ஆயிரத்தி 1906 ஏற்படுத்தப்பட்டது. Who is called as the father of separation of powers? அதிகார பிரிவினை அப்படிங்கிற கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்?
அதிகார பிரிவினை. இந்த அதிகார பிரிவினை அப்படிங்கிற இந்த இதோட கொள்கை, அதிகார பிரிவினை கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அதிகார பிரிவினையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மாண்டெஸ்கு. இங்கிலீஷ்ல வந்து மாண்டெஸ்கு. The father of separation of powers. பெரும்பனாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? பெரும்பனாற்று படை. பாட்டுடை தலைவன், அவரை பத்தி தான் பாடல். பெரும்பனாற்று படையின் பாட்டுடை தலைவன். யோசிங்க. மற்றவங்களை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சிறுபானாற்று படை, சிறுபானாற்று படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னா ஒய்மா நாட்டு நல்லிய கோடான். ஒய்மா நாடுங்கிறது இப்ப இருக்கக்கூடிய திண்டிவனம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் ஒய்மா நாடு என்று அழைக்கப்பட்டது. கேட்பாங்க. திருவேட்கா என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்க. காஞ்சிபுரத்தோட பழைய பேர் வந்து திருவேட்கா. திருவேட்கா. காஞ்சிபுரத்துக்கு வந்து பழைய பேர் வந்து திருவே இது எழுத்து திருவேக்கா. அதே மாதிரி பொருணாற்றுப்படை, பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படையோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டா கரிகால் பெருவளத்தான். கரிகால் பெருவளத்தான். திருமுருகாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாரு? திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை யாரை பத்தி பாடியது? முருகன். அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். இதுக்கு ஆன்சர் வந்து தொண்டைமான். இளந்திரையன். அடுத்த கொஸ்டின். நமது உடம்பில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது? நம் உடம்பில் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது? Which is the largest organ in our body? ஸோ வெறுமன லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கின் தான். ஸ்கின் தான் நம்மளோட. இப்ப இந்த மாதிரி கேட்கிறாங்க. which is the largest internal organ of our body? நமது உடம்பில் உள்ள மிகப்பெரிய உள்ளுறுப்பு, மிகப்பெரிய உள்ளுறுப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது என்னது அப்படின்னா அதுதான் வந்து கல்லீரல், லிவர். கல்லீரல் சொல்லக்கூடிய லிவர். மிகப்பெரிய எலும்பு கேட்பாங்க அப்படின்னா லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். போன் அப்படின்னா தொடையெலும்பு, தை போன். எங்க வந்து சிவப்பணுக்களை அழிக்கக்கூடிய இடம்? இந்த கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி அப்படின்னு கேட்பாங்க. கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி, சிவப்பணுக்களை அழிக்கக்கூடிய இடம். இதெல்லாமே ஒவ்வொரு சொல்லக்கூடியது, அடிஷனலா சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுமே தனித்தனி கேள்விகளாக கேட்கப்படும். கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி எது? ரத்த சிவப்பணுக்களை அழிக்கப்படும் இடம் எது நம்ம உடம்புல? சோ அது எது அப்படின்னா மண்ணீரல். மண்ணீரல் அப்படின்னா ஸ்பிளீன். லிவர் அப்படின்னா கல்லீரல். லிவர் பெருசா இருக்கும், அதுக்கு அடுத்து கொஞ்சம் சின்னதா இருக்கக்கூடியது மண்ணீரல். இப்போ ஆர்பிசி எல்லாம் கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் கண்டென்ட் எல்லாம் கம்மியா இருக்கு அப்படின்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க என்னதுன்னா டெய்லி ஸ்பிளீன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டு கோட்டோட ஸ்பிளீன் சாப்பிட சொல்லுவாங்க. மண்ணீரல், அதுல நிறைய ஆர்பிசி இருக்கு, ஹீமோகுளோபின், இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால இதை சாப்பிட சொல்லுவாங்க. மிகவும் வெப்பமான கோள் எது? which is the hottest planet? ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படிங்கிறது எது அப்படின்னா மிகவும் வெப்பமான கோள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி. பூமிக்கு அருகாமையில் இருக்கிறது, ஆனா சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிறது வந்து புதன் தான்.
அப்போ புதன் தானே ஹாட்டாக இருக்கணும், அது எப்படி வெள்ளி அப்படின்னா புதனில் அட்மாஸ்பியர் இல்லை, சரிங்களா? ஸோ அட்மாஸ்பியர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் ட்ராப்பிங்னு சொல்லக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹீட் ஆகும். நம்மளுடைய வளிமண்டலம், அட்மாஸ்பியர் வளிமண்டலம் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து ஹீட் இருக்குது. வளிமண்டலம் இல்லை அப்படின்னா ஹீட்லாம் இருக்காது, நைட்லாம் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ அதனால் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியது புதன் இருந்தாலும் அங்கே வளிமண்டலம் இல்லாததுனால வளிமண்டலம் உள்ள இரண்டாவது கோளான வெள்ளியே மிகவும் வெப்பமான கோளாகும். எந்த வருடத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு INC சென்னையில் நடைபெற்றது? முதலில் சென்னையில் எந்த வருடத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது? 1887. ஸோ இதே மாநாட்டில் தான் முதலில் ஒரு இஸ்லாமியர் வந்து தலைவராக இருந்தார். பத்ருதீன் தியாப்ஜி ஃபர்ஸ்ட் முஸ்லிம் பிரசிடென்ட். இந்த 1887 தான். பத்ருதீன் தியாப்ஜி. எந்த வருடம் மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் கொடுத்த ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது? பொஞ்சி கமிட்டி. நிறைய கமிட்டி இருந்தது, ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிட்டி, பஞ்சி கமிட்டி. இதுல பொஞ்சி கமிட்டி வந்து எந்த வருடம் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. விடை வந்து 2007. திமுக அரசு வந்து 1969 வந்து பாத்தீங்கன்னா ராஜமன்னார் கமிட்டி அமைச்சாங்க. ராஜமன்னார் குழுவை அமைத்தது இந்த மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து. அதுக்கப்புறம் வந்து சர்க்காரியா கமிஷன் எந்த வருடம் அமைக்கப்பட்டது அப்படின்னா 1983 அமைக்கப்பட்டது சர்க்காரியா கமிஷன். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இதுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு அதுக்குள்ள வித்தியாசம் தான். குரூப் 1 மெயின்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ராஜமன்னார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ், பரிந்துரைகள்லாம் படிச்சிருக்கணும். சர்க்காரியா கமிஷனோட முக்கிய பரிந்துரைகளை படிச்சிருக்கணும். பொஞ்சி கமிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே, சரிங்களா? அந்த மாதிரி பரிந்துரைகள், அதான் ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸ்க்குள்ள வித்தியாசம். அங்கே தியரி அல்வம்ஸ் எல்லாமே தெரிஞ்சது. இதெல்லாம் இருந்தீங்கன்னா இது கேட்கணும், கேட்டால் மட்டும்தான் அது எழுதணும் அவசியம் கிடையாது. வேற எங்கெங்கெல்லாம் பாலிட்டியில வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கோட் பண்ணி நம்ம எழுத வேண்டி வரும், இன்டர்வியூல சொல்ல வேண்டி வருது, எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். அது மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய ஏதாவது ஆர்டிகிள்ஸ் 12 to 35 மட்டும் இல்லை, 51A வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு சொல்லக்கூடிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் கண்டிப்பாக எல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். எல்லா ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படியே அந்த கான்ஸ்டியூஷன்ல என்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தையை அப்படியே மாத்தாம இருக்கணும். அதான் முக்கியம். கான்ஸ்டியூஷன் இந்த வேர்டுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதே தான் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு தடவை ஈவன் UPSC மெயின்ஸ்லேயே கேட்டாங்க, ரைட் டவுன் ஆல் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் as enshrined in the constitutions. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளதை உள்ளவாறே அடிப்படை கடமைகளை எழுதுங்க. 11 கடமைகளை அப்படியே எழுதணும். ஸோ அதெல்லாமே மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அதான் நீங்கள் கோட் பண்ண வேண்டியது. அதெல்லாம் கோட் பண்ணீங்கன்னா நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும் மெயின்ஸ்ல. எந்த ஆண்டு இந்திய ரூபாயின் மதிப்பு 2 முறை குறைக்கப்பட்டது? எந்த ஆண்டில் இந்திய ரூபாயின் மதிப்பு 2 முறை குறைக்கப்பட்டது? devaluation of currency 2 times in a year. ஒரு வருஷம் பண்ணாங்க devaluation. ஸோ devaluation of currency, ஒரு இந்திய ரூபாயின் மதிப்பை வந்து வேண்டுமென்றே குறைப்பது. அது எதற்குன்னு அப்படின்னா ஏற்றுமதி அதிகரிக்க. அப்பதான் நிறைய பேர் ஏற்றுமதி பண்ணுவோம். அந்நிய செலவணி கையிருப்பு கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது. இப்போ சீனாலாம் தேவையில்லாம வேணும்னே பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்நிய செலவணி நிறைய பேர் பண்றதுக்காக. அதனாலதான் அந்த G20 மற்ற நாடுகள்லாம் எதிர்த்தாங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அதற்காக தான் பண்ணோம்.
1949 ஒரு தடவை பண்ணோம், 1966 ஒரு தடவை பண்ணோம், 1991 2 முறை பண்ணோம். டேஸ் எல்லாம் முக்கியம், சில டேஸ் எல்லாம் கேட்பாங்க. அது மாதிரி ஒரு டேஸ் உங்களுக்கு தேசிய பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. பாதுகாப்பு தினம், நேஷனல் சேஃப்டி டே, நேஷனல் சேஃப்டி டே என்று அனுசரிக்கப்படுகிறது. தேசிய பாதுகாப்பு தினம். விபத்துகள் நடக்காமல், அது இண்டஸ்ட்ரீஸும் எங்கேயுமே எல்லாம் அந்த மாதிரி பாதுகாப்பு, அதற்காக பாதுகாப்பு தினம் என்று அனுசரிக்கிறோம். அப்படின்னா மார்ச் 4, மார்ச் 4ஆம் தேதி. தினங்கள்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுங்க, முக்கியமான தினங்கள் எல்லாமே. தேசிய விவசாயிகள் தினம் என்னைக்கு? தேசிய விவசாயிகள் தினம் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் சரண் சிங் நினைவாக அனுசரிக்கப்படுகிறது. தேசிய விவசாயிகள் தினம், நேஷனல் ஃபார்மர்ஸ் டே. டிசம்பர் 23. புகையிலை எதிர்ப்பு தினம் என்னைக்கு? தினமே ஏகப்பட்டது இருக்கு, சரிங்களா? புகையிலை எதிர்ப்பு தினம், புகையிலை எதிர்ப்பு தினம் வந்து மே 31. உலக மக்கள் தொகை தினம், வேர்ல்டு பாப்புலேஷன் டே. வேர்ல்டு பாப்புலேஷன் டேங்கிறது ஜூலை 11. வாட்டர் டே, வேர்ல்டு வாட்டர் டே மார்ச் 22. எர்த் டே ஏப்ரல் 22. பேட்ரியாட்டிசம் டே, தேசப்பற்று தினம். தேசப்பற்று தினம் என்னைக்கு? யாரோட பர்த்டே? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட பர்த்டே. தேசப்பற்று தினம். தேசப்பற்று தினம் என்னைக்கு? ஜனவரி மாசத்துல வரும். என்னைக்கு? ஜனவரி 23. ஜனவரி 23 வந்து பேட்ரியாட்டிசம் டே. தேஷ் பிரேம் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. தேஷ் பிரேம் திவாஸ். அடுத்த கொஸ்டின் போகும். தேசிய சொன்னாலே அதுவே ஏகப்பட்டது. முல்லை நிலம் இருக்குல்ல, முல்லை நிலத்தின் முக்கிய கடவுள் யார்? முல்லை நிலத்தின் முக்கிய கடவுள். ஒவ்வொரு நிலம் இருக்குல்ல, ஐவகை நிலம் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கு இருக்கு. அது மாதிரி முல்லை நிலத்தோட முக்கிய கடவுள் யார் அப்படின்னா மாயோன் என்று அழைக்கப்படக்கூடிய திருமால். குறிஞ்சி நிலத்துக்கு பாத்தீங்கன்னா சேயோன் என்று அழைக்கப்படக்கூடிய முருகன். மருதத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்திரன். நெய்தலுக்கு வருணன். பாலை நிலத்துக்கு கொற்றவை. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அடுத்து, எந்த வெப்பநிலையில் the density of water is lowest? மிகவும் குறைவு. கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. நீரின் அடர்த்தி எந்த வெப்பநிலையில் மிகவும் குறைவு? At what temperature the density of water is less? நீரின் அடர்த்தி குறைவு. அப்படி அடர்த்தி குறைவு அப்படின்னா வால்யூம் அதிகமாக இருக்கும், பருமன் அதிகமாக இருக்கும். அது எப்போ? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரி. பனிக்கட்டியா இருக்கும் போதுதான் அதனுடைய அடர்த்தி மிகவும் குறைவு. அதனாலதான் பனிக்கட்டியோட வால்யூம், பருமன் வந்து மிக அதிகமாக இருக்கும். தண்ணீரின் அடர்த்தி மிகவும் அதிகம் அப்படின்னு கேட்டாங்களா, எப்ப டென்சிட்டி வந்து ஹையஸ்ட் அப்படின்னா எந்த டிகிரின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து 4 டிகிரி சென்டிகிரேட்ல அதிகம். சப்போஸ் 4 டிகிரி சென்டிகிரேட் இல்ல, ஆப்ஷன் எல்லாமே ஃபாரன் ஹீட்ல இருந்தது அப்படின்னா இப்போ ஃபாரன் ஹீட்டுக்கு 4 டிகிரிக்கு என்ன ஈக்குவல்னு கண்டுபிடிக்கணும். அப்ராக்சிமேட்ல 4 டிகிரிக்கு ஃபாரன் ஹீட் ஈக்குவல்னா அப்ப அதோட ஃபார்முலா தெரியணும். ஃபாரன் ஹீட் செல்சியஸ், இந்த கன்வர்ஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். So the formula is
C by 100 is equal to F minus 32 by 180. அல்லது இது 20 அடிக்கலாம்ல. C by 5 equal to F minus 32 by 9. இதுல இருந்து நீங்க இந்த ஃபார்முலால இருந்து நீங்க டிரைவ் பண்ணிக்கலாம். அதனாலதான் C is equal to 5 by 9 into F minus 32. இது ஒரு ஃபார்முலா. இது ஃபாரன்ஹீட்ல இருக்கிற சென்டிகிரேடா மாத்துறதுக்கு. இதே நீங்க F in terms of வேணும் அப்படின்னா இதே வச்சுங்க. F minus 32. இதை வச்சுன்னா என்னது 9C by 5. அப்போ F is equal to 9C by 5 plus 32. ஸோ சிக்கு வந்து 4 டிகிரி இருந்தது அப்படின்னா எஃப் வந்து அப்ராக்சிமேட்லி 39 இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின், சந்திரன் இருக்குல்ல, மூன். இந்த சந்திரனோட மறுபக்கம் நமக்கு வந்து சந்திரனோட ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியும், அதோட மறுபக்கம் நமக்கு தெரியாது. அந்த மறுபக்கத்தை வந்து ஒரு செயற்கைக்கோள் தான் போய் போட்டோ எடுத்து அனுப்பிச்சது. அந்த செயற்கைக்கோளின் பெயர் என்ன? சந்திரனின் மறுபக்கத்தை படம் பிடித்த முதல் செயற்கைக்கோளின் பெயர் என்ன? அதான் கொஸ்டின். சந்திரனோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளால 59% தான் இப்போதைக்கு நம்மளால விசிபிள் ஃப்ரம் த எர்த். அப்போ அந்த 41% வந்து நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக முதலில் எந்த செயற்கைக்கோள் வந்து அதை படம் பிடித்தது அப்படின்னா லூனா 3. அடிக்கடி கேட்பாங்க, நம்ம ஸ்கூல் புத்தகத்துல இருக்குது. லூனா 3ங்கிறது தான் முதலில் படம் பிடித்தது. லூனா 3. லூனா 3ங்கிறது தான் 1959 படம் பிடித்தது, அக்டோபர் 4. அப்போ இப்ப 1957 ரஷ்யா வந்து முதலில் ஒரு செயற்கைக்கோளை அனுப்புது. உலகத்திலே முதலில் செயற்கைக்கோள் அனுப்புனது யாருன்னா ரஷ்யா தான். அதே அக்டோபர் 4 தான் அனுப்பிச்சாங்க. 1957 அனுப்பிச்சாங்க. அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஸ்புட்னிக். 58 தான் அமெரிக்கா அனுப்பிச்சாங்க. அமெரிக்காவோட முதல் செயற்கைக்கோள் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் 1 58 அனுப்பிச்சாங்க. 58 எக்ஸ்ப்ளோரர் 1. நிலாவுக்கு போனது வந்து ஜூலை 20 அப்போ நிலாவுக்கு போச்சு தெரியுங்களா, 1969. அது வந்து அப்போலோ 11 உதவியால தான் நிலாவுக்கு சென்றாங்க. நிலாவுக்கு சென்ற முதல் செயற்கைக்கோள் அப்போலோ 11 செயற்கைக்கோள் சென்றாங்க. 1969 தான் அவங்களும் இறங்குனாங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின் இறங்குனாங்க. நட்டால்னு சொல்லுவாங்க. நட்டால் இந்திய காங்கிரஸை நிறுவியவர் யார்? நட்டால் இந்திய காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பை தோற்றுவித்தவர் யார்? 1894 தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு. 1894. எங்க தோற்றுவிட்டாங்க அப்படின்னா உங்களால ஓரளவு சொல்ல முடியும். ஸோ தோற்றுவிக்கப்பட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா. யாரால் அப்படின்னா காந்தியடிகள். காந்தியடிகள் வந்து ஆப்பிரிக்காவில இருந்து தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்த அந்த தினம் இருக்குல்ல, பெர்மனண்டா வந்தாங்கல்ல, அதான் வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பாரதிய பிரவசி திவாஸ் அப்படின்னு அனுசரிக்கப்படுகிறது. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 9.
அடுத்து எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் பிரகாரம் படி மத்திய மாநில அமைச்சரவை உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அமைச்சரவை மினிஸ்டர்ஸ், the ministers in central and cabinet, central and state legislative assemblies இருக்குல்ல, அங்க வந்து அதிகபட்சமா மினிஸ்டர்ஸ் வந்து 15% இருக்கலாம், அதுக்கு மேல மினிஸ்டர்ஸ் போகக்கூடாது உறுப்பினர்கள் எண்ணிக்கையில இருந்து அப்படின்னு வச்சாங்கல்ல. அது எந்த சட்ட திருத்தம், எத்தனையாவது சட்ட திருத்தம்? இந்த சட்ட திருத்தம் வந்து ஆண்டு வந்து 2003. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 91வது சட்ட திருத்தம். 91வது சட்ட திருத்தம் 2003. இதன் பிரகாரம் வந்து உச்சபட்சமா மேக்சிமம் இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எங்க இருந்தாங்களோ அங்க, the council of ministers shall not exceed 15% of the total members, number of the members of the house of the people or legislative assembly ஸ்டேட்ல. அந்த சமயத்துல வந்து சில முக்கிய சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா 2003 அதே 2003 வந்து 92வது சட்ட திருத்தம் கொண்டாந்தாங்க. 92வது சட்ட திருத்தம் எது சம்பந்தப்பட்டது தெரியுங்களா? ஏற்கனவே 18 அலுவலக மொழிகள் இருந்தது, அபிஷியல் லாங்குவேஜஸ். அதுல வந்து 4 மொழிகளை சேர்த்து 22 ஆச்சு. 8th ஷெட்யூல், 8வது அட்டவணையில் பார்க்குறாங்க. அடுத்து 2005 வந்து 93வது சட்ட திருத்தம் பண்ணாங்க. 93வது சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு, சமூக பொருளாதார மற்றும் கல்வி அறிவில் பின்தங்கியுள்ள பிற்பட்ட வகுப்பினருக்கு உயர்கல்வியிலும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. IIM, IITs போன்ற, IISc அதுல போன்றது. அது 93வது சட்ட திருத்தம். அடுத்து 1945 மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? பீப்புள்ஸ் பிளான். மக்கள் திட்டம் அப்படிங்கிற ஒரு பொருளாதார திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? அந்த சமயத்துல நிறைய பொருளாதார திட்டம்லாம் பண்ணாங்க. அதுல மக்கள் திட்டம், பீப்புள்ஸ் பிளான் யார் பண்ணா? பீப்புள்ஸ் பிளான் பண்ணது யார் அப்படின்னா MN ராய் அவர்கள். ராய். இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் தமிழ் இலக்கியம் எது? இயற்கை ஓவியம் நிறைய பேர் இருக்கு இது மாதிரி, அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். இயற்கை அன்புனா என்ன, இயற்கை வாழ்வில்லம் என்ன, இயற்கை தவம் என்று அழைக்கப்படுவது எது, அது மாதிரி இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் தமிழ் இலக்கியம் எது? இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் எனும் அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு. 10 பாட்டு வந்து இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை அன்பு என்று அழைக்கப்படுவது, இயற்கை அன்பு என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். இயற்கை அன்பு வந்து பெரிய புராணம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க தெரியலனா. இயற்கை வாழ்வில்லம், இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுவது திருக்குறள். இயற்கை தவம் என்று அழைக்கப்படுவது சிந்தாமணி. இயற்கை தவம் என்று அழைக்கப்படுவது சிந்தாமணினா என்னது? சீவக சிந்தாமணி. இயற்கை தவம் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி. இயற்கை இன்பக்கலம், இயற்கை இன்பக்கலம் என்று அழைக்கப்படுவது கலித்தொகை. இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது, இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம். இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என்று அழைக்கப்படுவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும்.
இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது, இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படுவது கம்பராமாயணம். தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுவது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடைமொழியாக அழைக்கப்படும் சொல்லுவாங்க. தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படுவது புறநானூறு, தமிழ் கருவூலம். அது மாதிரி காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படுவது, காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படுவது குறிஞ்சிப்பாட்டு, காப்பிய பாட்டு என்று அழைக்கப்படுவது. அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படுவது, அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படுவது திருவாசகம்.